வெல்கம் டு அவர் சேனல் பவானி தாட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன் பர்சனலாக அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நம்ம என்ன தான் டெய்லி நம்ம ரொட்டீனாக நம்ம க்ளீன் பண்ணாலும் அன்றைக்கி டெய்லி நம்ம பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நம்மளுக்கு ஒரு மனசு கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்காது சாமி கும்பிடும்போது. ஸோ நான் இந்த ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் விசிபிள் ஆகிறது எல்லாமே நான் பண்ணது. முன்னாடி நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அது ஏர்லி மார்னிங் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை மஞ்சள் குங்குமம் சாமிக்கு எல்லாமே வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். விளக்குக்கு எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி அதையும் பண்ணிட்டேன். டீப்பாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலையும் முடிஞ்சுது. இதுக்கு எல்லாமே நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். இதுவும் நான் வச்சுட்டேன். கோலம் போடுறது பண்ணிட்டேன். ரொம்ப ஹெவி ரெயின் எப்படிடா செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த டே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். சிம்பிளாக எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். இது அரிசி மாவு அந்த இது பண்ணுவாங்களே, விளக்கேற்றுவாங்களே, அரிசி மாவில் விளக்கேற்றுறது, அது மாவிளக்கு சொல்லுவாங்க. இது வெளி வாசலில் நம்ம கோலம் போட்டு அது மேலே நம்ம விளக்கேற்றுறது. இதுதான் எங்களோட மெயின் பூஜை ரூம். இது ஹால்லேயே இருக்கும். எங்களுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளேருந்து வரும்போதே இருக்கும். இதுதான் என்னோட ஒரு தெரப்பி. நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த இடம் நம்ம ரொம்ப காம் ஆகிடலாம். எல்லார் வீட்லேயும் ஒரு பூஜை ரூம் இருக்கும். அவங்கவுங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல். அது மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதில் எல்லாமே க்ளீன் பண்ணி விளக்கேற்றி 6 o'clock அங்கே திருவண்ணாமலையில் நம்ம ஜோதி காமிக்கும் போது நம்ம அதை சேம் டைம் நம்ம அது மாதிரி பண்ணணும். அதுக்கு ரொம்ப டென்ஷனாக பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சாம்பார் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை அதில் பட்டாணிலாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வடை சுட்டு அப்பளம் செஞ்சு பாயாசம் செஞ்சு வச்சுருந்தேன். இது எல்லாமே ஃபைனலாக ஒரு அவுட்புட். இது எல்லா இடத்துலையும் நம்ம எவ்வளோ விளக்கு இருக்கோ ஃபுல்லாகவே நான் அதை வச்சுட்டேன். இது கிச்சன்லேயும் 2 விளக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் வச்சேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஆனால் ரொம்ப ஒர்க்கு. ஃபைனலி இந்த vlog தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து வர இமேஜஸ் எல்லாமே எங்களோட ஃபேமிலி பிக் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thanks for watching. கையில் தீபம் ஏந்தி வந்தோம்.